எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க? பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். நான் தூரமா இருக்கேன், அவ்வளவுதான். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் மறந்துருங்க. வெளியே போய் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. யாரா இவன் சரியான பைத்தியமா இருப்பான் போல. அந்த பொண்ணே வந்து கேட்குது, அதாவது ரவீனா வந்து கேட்குறாங்க, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பேசணும் என் கூட, ஏன் பேசாமல் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு மணி. என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான், நான் ஒட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. எதுக்குன்னே தெரியல. ஆக்சுவலாக ரவீனா வந்துட்டு எல்லா கூடயுமே ரொம்ப ஜாலியான டைப்பு, எல்லா கூடயுமே பேசுவாங்க, யாரையுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா கூடயும் பேசுவாங்க. அது வந்துட்டு மணிக்கு பிடிக்கல. ஒரு சில பேர்கிட்ட மட்டும் தான் பேசணும், ஒரு சில பேர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் மறந்துருங்க, வெளியே வந்து நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது, ஆமாம் எனக்கும் பேச நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி எழுந்து போகிறாரு மணி. ஸோ ரவீனா ரொம்ப சோகமாக இருக்காங்க. இதுதான் வந்துட்டு ப்ரமோ. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரவீனா மணி சொல்கிற மாதிரி நடந்துக்கணுமா கூடாதா? கமெண்ட்டில் தெரியப்படுத்து.